ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒன் டே இன் கன்னியாகுமரி தான் பார்க்குறோம். ஒரு நாள் ஃபுல்லாக கன்னியாகுமரியில் என்னெல்லாம் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின்லேருந்து காலையில் 5:30 மணிக்கே நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனோம். செம்மையாக இருந்துச்சு சன்ரைஸ் அங்கேருந்து பார்க்க. நீங்களே வேணால் வந்து வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வியூ பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரூம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரூம்லாம் விசாரிக்க போனோம். ஃபைனலி ஒரு வழியாக அப்பா ரூம் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரி பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வடையும் ஒரு கப் காஃபியும் குடித்தோம். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலில் போனால் இந்த மாதிரி லிஃப்ட் வித்தியாசமாக இருந்துச்சு அங்கே. சரி அதையும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்தா பால்கனியில் பார்க்கும்போது செம்ம வியூ இருந்துச்சு. வியூவை ரசிச்சுட்டு அப்புறம் நான் கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துலேயே பகவதி அம்மன் கோயில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி குகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். அங்கேருந்து வெளியே வரும்போது வெளியே ஒரு ஜூஸ் கடைனால அங்கே ஒரு கப் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் திருவள்ளுவர் சிலை போகலான்னு சொல்லிட்டு போனோம். சரின்னு சொல்லிட்டு போட்டிங் லைனில் நின்று பார்த்தா செம்ம கூட்டம் வந்துச்சு. சாயந்தரமாக போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் சுசீந்திரம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த மலையை காட்டி சொன்னாங்க, இது அனுமார் சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன பாட்டு விழுந்தது தான் இந்த மலையாக இங்கே உருவாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் சுசீந்திரம் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே பெருமாள், சிவன், அப்புறம் ஆஞ்சநேயர் 3 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்களாம். அப்புறம் இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ச் வளருவாராம். அதுதான் இந்த கோயிலில் உள்ள ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போன நாள் வேறு விசேஷமாக இருந்தனால வடை மாலைலாம் சாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு போகிற வழியில் இந்த நொங்கு சர்பத் வாங்கி குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்புறம் நாங்கள் பத்மநாத் பேலஸுக்கு போயிருந்தோம். அங்கே என்ட்ரி டிக்கெட்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் தனியாக அமௌண்ட் பே பண்ணோம். அங்கே அது மட்டும் தான், மற்றபடி வீடியோ இதெல்லாம் எடுக்கக்கூடாதனால உள்ளே போய் நான் வீடியோலாம் எடுக்க முடியல. ஆனால் நல்லா உள்ள ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஃபோனோ இல்லை கேமராவோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அங்கே உள்ளே நீங்கள் பே பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பூர் ஃபால்ஸுக்கு போனோம். அங்கேயும் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அது போக நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கும் காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு லாக் ரூம் இருக்கும். அங்கே எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு ஃபால்ஸில் குளிக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு. இதுக்குள்ளேயே இல்லைனா 4:30 மணிக்குள்ளே போட்டிங் அங்கே டைம் முடிஞ்சதுனால அவசரமாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போட்டிங் போகிறதுக்காக அங்கே வந்துட்டோம். ஒரு வழியாக லாஸ்ட் நிமிட்டில் கரெக்டாக 4 மணிக்கு தான் நாங்கள் சேர்ந்தனால அப்புறம் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். நல்லா இங்கேருந்து பார்க்கும்போதே இது நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போட்டில் போனோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டில் போனது. நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம். அப்புறம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் போட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கே நம்ம விவேகானந்தர் இடத்துக்கு போகிறதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டனு சன்செட்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் போட்டில் ஏறிட்டு நாங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்தோம். சாயந்தரம் ஒரு 7 மணி போல் கிளம்பி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போனோம். காலைல போனால் அந்த சன்ரைஸ் பிளேஸுக்கே போனோம். அது கொஞ்சம் தள்ளி போனோடனே பாறையாக உள்ள இடம், அப்புறம் பீச்செல்லாம் இருக்க இடம்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிடலாம். அதில் ஹோட்டலில் போயிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் குடிக்கிறதுக்கு காஃபி பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பாதாம் ஜூஸ் கடை இருந்துச்சு, குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.